லைனிங் ப்ளவுஸில் தான் இன்விசிபிளாக ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் லைனிங் இல்லாத ப்ளவுஸ்லேயுமே நம்ம இன்விசிபிளாக ஷோல்டர் அட்டாச் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 2 நல்ல பக்கமும் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் பின் பக்கமும், ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே வரா மாதிரியும் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எப்பயுமே ஷோல்டருக்கு வந்து எவ்வளோ அளவு விடுவோம்? 1/2 இன்ச் தான் அளவு விடுவோம். அதனால் இப்போ அந்த 1/2 இன்ச்லேயே நம்ம வந்து இன்விசிபிளாக ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து திருப்பி பார்த்தோம்னா நமக்கு 2 பக்கத்தோட ராங் சைடும் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி திருப்பினோம்னா 2 பக்கத்தோட ராங் சைடும் கிடச்சிருதுங்களா. இதை நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு நல்லா 2ம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ மீதி இருக்கிற பேலன்ஸ் அளவை இதில் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போது 1/2 இன்ச் அளவில் ஒரு 2 பாயிண்ட் தைச்சாச்சு. இப்போது மீதி இருக்கிற அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் நமக்கு வந்து இப்போ வரும். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை தைச்சதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து ராங் சைடுமே வந்து நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து ராங் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிசுறும் இருக்காது, தையல் பிரியவும் பிரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ ரைட் சைடும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.